வெள்ளிமலை பகுதி சுற்றிலும் விவசாய நிலங்கள், அழகிய வயல்வெளி, நாற்று நடும் விவசாயிகள். இல்லை தலைவரா, இது உங்கள் தோட்டமா? ஓ, நீங்கள் பாட்டமா? ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பாட்டம்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபா இருக்குமா? 10,000 ரூபாயா? ஒரு வருஷத்தில் எத்தனை கிருஷி பண்ணலாம்? 2 தடவை 3 தடவையா? 2 தடவை 3 தடவை பண்ண முடியாதா? குறுகிய கால பயிர் உண்டு இல்லையா? ஓ, வெள்ளம் கிடைக்காதா? ஓ, சேனலில் வந்தால் உண்டு இல்லையா? தண்ணி இருந்தால் பண்ணலாம். சரி சரி. இந்த நாற்று நடக்கூடிய விவசாயிகளுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கு? எவ்வளவு? ஓ, ஒரு ஆளுக்கு நேரம் 200. ஒரு நாள் 1000 ரூபாய் நடலாமா? அவ்வளோதான். சரி. இதில் விவசாய பணி இதில் பாட்டு பாடக்கூடிய ஆட்கள் யாராவது உண்டா? அந்த வேலை செய்ய களைப்பு தெரியாம இருக்கு, பாடி பாடி நடுவாங்களாம். பாண்டி பக்கம் எல்லாம் பாட தெரியாதா? அப்படியா? பாட்டுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல இல்ல, கேள்வி ஞானத்துல நிறைய ஆள் பாடிட்டு தானே இருக்கு. அப்படியா? இப்ப இளம் தலைமுறைகள் யாருமே இந்த விவசாயத்துல வரல இல்லையா? விவசாயம் இல்ல, எல்லாம் இயந்திரமயம் தான் இல்ல, மிஷின் வச்சா நடனம். ஓ, நடவு மிஷின் வச்சு வந்தாச்சு இல்லையா? சரி. குமரி மாவட்டத்தில் விளை நிலைமை பார்க்க முடியாது, எல்லாம் பிளாட்டா போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை இல்லையா? ஓ, ஆள் இல்லை இல்லையா? ஓ, அப்படியா? எம்எல்ஏ இல்லையா? ஓ ஓ, எல்லாம் வெளிநாட்டு போக வேண்டியதானா? சரி. ஏன்னா விவசாயிகளுக்கு இன்னைக்கு மானியத்தில் இல்லை, எல்லா சப்போர்ட்டும் இருக்கு, நீங்க பயன்படுத்தலைன்னு நினைக்கிறேன். குறுக்க இல்லையா? அப்ப சொசைட்டில வாங்க வித்து போலியா? குறுக்கவே இல்லை. அப்ப அவிச்சா நல்லா தந்திருக்குமோ? அப்ப எல்லாம் ஏமாற்று வேலை தான் இல்லையா? சரி. இப்போ உங்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த உழவுக்கு டிராக்டர், இது பம்ப் செட் எல்லாமே மானியம் கிடைக்குது. ஓ, பிச்சைக்காரனுக்கு கிடைக்காது. ஓ, அப்படி இல்லையா? ஓ, ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இருந்தா கிடைக்கும். ஓ ஓ, ஒரே கடையில் வாங்கலாம் இல்லையா? சரி சரி சரி. சப்போர்ட் இல்லை இல்லையா? சப்போர்ட் நிறைய இருக்கு, நீங்க தெரியாம சொல்லியானு நினைக்கிறேன். இல்லை இல்லையா? ஓ, இல்ல இலவச வெட்டி சேலை பொங்கல் கிடைக்குது இல்லையா? அது கிடைக்கலையா? அப்படியா? பணமும் கிடைக்கலையா? 1000 ரூபா கிடைக்குதா இலவசமா? 1000 ரூபா எல்லாருக்கும், அனைவருக்கும் 1000 ரூபா ஒன்று சொன்னது கிடைக்கலையா? இல்லையா? கொடுக்கலையா? ஓ, பொங்கலுக்கு ரூபா கிடைக்கலையா? எதுக்கு ரேஷன் கார்டு 1000 கிடைக்கலையா? ஓ, அப்படியா?
ஆ ஆ ஓ அது ஏதோ ஒன்று தான் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்காது. ஓஹோ ஆ நோய் பிடிச்ச ஆளுக்கெல்லாம் இலவச மருந்து வீடு தேடி வருது இல்லையா? வரலையா? ஆ சரி எல்லாம் போயாச்சு இல்லையா? ஆ ஆ ஆ சரி சரி இனி யாரு சொன்னது? அப்படி சொன்னாரா? நெல்லை எனக்கு எல்லைன்னு சொன்னாரா? ஓ அப்படி சொன்னாரா? சரி அப்போ நம்ம மீண்டும் காமராஜர் ஆட்சியை கொண்டுருவோமா? ஆ ஓ இல்லை காமராஜர் ஆட்சியை கொண்டுருவோம் அடுத்தது. ஆ அப்படியா? ஓ மேலே இருக்கவர் நினைக்கணும் இல்லையா? நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்கார், அவரு நினைக்கணும் இல்லையா? சரி சரி பார்ப்போம். மணப்பாறை மாடு கட்டின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அந்த பாட்டில் 2 வரி பாடலாமா? தெரியாதா? சரி சரி பெரியவர், உங்கள்கிட்ட பேசுனது பெரிய விஷயம். இதை பார்த்துட்டு இனி வரும் தலைமுறைகள் அது கணக்கு பண்ணி ஏதாவது பண்ணட்டும். சரி இப்படி ஒரு செய்கை காட்டுங்க. ஓகே சரி சரி இனி வருங்காலம் எல்லாம் கிடைக்கும், நிறைய இருக்கு. நீங்க பயன்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஓ அப்படியா? ஓஹோ சரி ஓ அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்னன்னா இனி வருங்காலம் வந்து நீங்களே ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு மெம்பர் அந்த மாதிரி ஆகணும். கேட்டீங்களா? அப்படிதான் இல்லையா? அப்படிதான் இல்லையா? சரி அப்ப நம்ம தலைவிதியை மாற்ற முடியாதோ? எல்லாம் அவரு மேல இருக்கிறவருக்கு மேல பாரத்தை போட வேண்டியதான். ஆ ஆ சரி சரி உங்களை சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். ஓகே.